பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. இது மட்டும் தானே வேலை? வீட்டுல எந்த வேலையும் இல்லைல, நல்லா போனை பார்த்துட்டு உட்காந்துருங்க. ஏய், இப்போ என்ன பிரச்சனை? ஃபோன் பார்க்குறான், ஏன் நீ பார்க்கறது இல்லையா? இவ்வளோ ஃபோன் பார்த்துட்டு தானே உட்காந்துருந்தேன். நம்ம நான் மட்டும் பார்க்குற மாதிரி சொல்கிறேன். என்ன செய்ய? நான் பார்த்துட்டு இருக்கேனா? இப்போ பொழுது வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேனா? யார் பார்த்துட்டு இருக்கிறது சொல்லுங்க? இது பாரு, நீ தானே ஃபோன் பார்க்குற. நான் எங்க பார்க்குறேன்? நான் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரீயா இருக்கிறப்ப தான் ஃபோன் பார்ப்பேன். சரி, நான் என்ன வேலை பார்க்கல இப்போ? நீங்க நான் சொன்ன வேலை ஏதாவது நீங்க பார்க்குறீங்களா? ஏய், என்ன வேலை பார்க்குறீங்க? ஏய், எந்த வேலையை பார்க்கல? நேத்து சொல்றியா இல்ல இன்னைக்கு சொல்றியா, இன்னொரு நாள் சொல்றியா, போன வாரம் சொல்றியா? என்ன வேலை சொல்ற? என்ன வேலை பார்க்கற? நாளுமே நான் சொல்ற வேலையை நீங்க பார்க்கிறது கிடையாது. நேத்து சொன்னதையும் பார்க்கறது இல்ல, முந்தான சொன்னதையும் பார்க்கறது இல்ல, இன்னைக்கு சொல்றது, இப்ப சொல்றது, எந்த வேலையுமே நீங்க பார்க்கிறது கிடையாது. இப்பெல்லாம் சொல்லாத. போன வாரம் என்ன சொன்ன? மசாலா பொருள் போய் அரைச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். அரைச்சிட்டு வந்து கொடுத்தேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன், இந்த கோதுமை இருக்குது அரைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். போய் அரைச்சிட்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் இந்த வீடு ஃபுல்லாக ஒட்டரையாக இருக்குது அடிங்க என்ன, வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஒட்டரை ஃபுல்லாக அடித்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று மீஷோவில் ஆர்டர் போட்டு 2500 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். அதை போய் வாங்கிட்டு வாங்கினேன். அதையும் போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே உள்ள சின்ன சின்ன விலையெல்லாம் சொல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ காலையில் மளிகை கடையில் போயிட்டு மளிகை கடை சாமாங்க, காய்கறி, பால் எல்லாம் வாங்கிட்டு அதையும் நீ சொல்லி செய்யத்தான் செஞ்சேன். எல்லா வேலையும் செய்கிறேன். வேற என்ன தான் வேலை பார்க்கலன்னு சொல்கிற? அப்படி என்ன தான் வேலை பார்க்கணும்? ஓஹோ, அப்ப எனக்கு வேலை செய்யறது சொல்லி கட்டிட்டு இருக்கீங்க. நான் எந்த வேலையும் பார்க்கறது கிடையாது. வகை வகையா சமைச்சு போடுறது, வீடை பெருக்கிறது, துடைக்கிறது, பாத்திரம் ஃபுல்லா சேர்ந்து போய் கிடக்கும். பொழுதன்னைக்கு பாத்திரம் கழுவுறதே என் வேலையா இருக்கு. அது மட்டுமா? நீங்க போற துணியை துவைச்சு போடுறேன், உங்க பசங்களை போய் ஸ்கூல்ல போய் கூட்டிட்டு வரேன், ஸ்நாக்ஸ் செய்யறேன், சாப்பாடு செய்யறேன், வகை வகையா சமைச்சு போட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் யார் செய்யறது? நான் தானே செஞ்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கே சொல்லி காட்டிட்டு இருக்கேனா? ஏய், இப்போ நானா சொல்லி காமிச்சேன்? நீ இப்போ கேட்ட, நான் சொன்னேன். அதுக்கு பேர் என்ன சொல்லி காமிக்கிறதா? ஆமா ஆமா, சொல்லிதான் காட்டிட்டு இருக்கீங்க. மனசுல வச்சுட்டு தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் ஒன்றும் சொல்லி காமிக்கல. என்ன வேலை பார்க்குறேன், என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்டா, சரி நான் அந்த வேலையெல்லாம் பார்த்தேனேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? இதை கேட்குறேன். வேற என்னதான் செய்யணும்? நான் இப்போ என்னதான் பண்ணுறது? சரி, இந்த நான் ஃபோனை வச்சிடவா? ஃபோனை வச்சிடறேன். பொண்டாட்டி என்ன சொல்றா, ஏது சொல்றா அப்படி காது கொடுத்து கேட்கணும். இது பாரு, ஃபோனில் ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சா? அதுதானே பார்த்தேன். உன் ஃபோனில் நெட்டு யூஸ் பண்ண முடியாது, ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது தெரியாமல் என்கிட்ட வந்து உங்களுக்குற. அதை டைரெக்டாக ரீசார்ஜ் பண்ணி விடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? போய் ரீசார்ஜ் பண்ணுறேன், ஃபோனை போய் பாரு போ. ஒரு ரீசார்ஜ் பண்ணி விடுங்கன்னு டைரெக்டாக சொல்லாமல் இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு